கடவுளோட இயற்கையான படைப்பே ஒன்றழிச்சு இன்னொன்று உருவாகணுன்றது தான். ஒவ்வொரு உயிரினமும் மற்ற ஒரு உயிரினத்தை அழிச்சாதான் அது உயிர் பிழைக்க முடியும். இது நம்மளோட நிர்பந்தமான வாழ்க்கை தான். அதனால் நம்ம கொலை பண்ணுறோமே அது இதுக்கு பொருந்தாது. நீ கொலை பண்ணி முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் நீ ஏதாச்சும் பண்ணி யாராச்சும் நல்லவங்களோ கெட்டவங்களோன்னு அவங்கள பார்க்காம அவங்கள கொன்று அழிச்சிடுற. ஆனால் அதோட பின்விளைவு என்ன? உனக்கு 70 வயசு ஆயிலாக இருந்தாக்கா நீ அது 20 வயசுலேயே முடிச்சுக்கணும்னு நினைக்கிற, 25 வயசுலேயே முடிச்சுக்கணும்னு நினைக்கிற. நீ கொலைப்பழியை சுமந்துக்கிட்டு எந்த நேரத்தில் நம்மளுக்கும் இதே மாதிரி கொலை நடக்குமோ, நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயத்தோடு வாழறது எவ்வளோ பெரிய கஷ்டம். நீ ஜெயிலில் போய் களி சாப்பிட்ணும். நீ இங்கே வாழற வாழ்க்கை இயற்கையோட நீ ஒன்றி வாழற அழகெல்லாம் போயிடும். உன்னோட எல்லா அந்தஸ்தும் போயிடும், மரியாதை போயிடும். இதெல்லாம் நினச்சி பார்க்காம நீ ஒருத்தவங்களை கொலை பண்ணி காசு பணத்தை உன் வீட்டில் குடும்பத்தார் நல்லா இருக்கட்டும்னு நீ செய்கிறது மகா தப்பு தான். கஞ்சி இருந்தாலும் நீ குடிச்சிட்டு நல்லபடியாக 90 வயசு வரலும் வாழலாம். அதை விட்டுட்டு நீ ஒரு 50 லட்சத்துக்கோ 20 லட்சத்துக்கோ ஆசைப்பட்டு நீ மற்றவனை கொலை பண்ணி நீ கொலையாளியாக மாறி அதை ஜெயிலில் போய் அனுபவிக்க முடியாமல் அந்த மாதிரி வாழ்க்கை எதுக்கு? உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நீ 25 வயசில் 30 வயசில் தான் சாக போகிற. இது எதுக்கு? எல்லாமே பணத்தாசை தான். இந்த பேராசைனால தான் நீ கொலை பண்ணி முன்னேறணும், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற, எல்லாம் பண்ணுற. இந்த தவறுகள்லாம் அது மூலயமா தான் வருது. அதனால் ஒரு உயிரை கொல்லும்போது நம்ம எப்படி சாக போகிறோம், நம்மளுக்கு எந்த நிலைமை, இந்த மாதிரி தான் நம்மளும் சாக போகிறோன்றத மனசில் வை. அப்போ நீ கத்தி தூக்கும்போது உனக்கு அந்த பயம் வந்ததுன்னா நீ மற்றவனை கொலை செஞ்சு குவிக்கணுன்ற வெறித்தனம் உனக்குள்ளே வராது. என்ன நான் சொல்கிறது?